பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில ஈகோ தங்கி இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்குமானால் அந்த குடும்பமே வேறு விதமாக இருக்கும். முதல்ல ஈகோ எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? படிப்பில். நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க தெரியுமா? என் சம்பளம் என்ன தெரியுமா? உன் சம்பளம் என்ன தெரியுமா? உனக்கு என்ன நான் சரி சமமா நிகரா என்று சொல்லி இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெற்றோர் பொழுது உன்னுடைய பெற்றோரை நீ ஒரு மாதிரி பார்க்குற, என்னுடைய பெற்றோரை நீ ஒரு மாதிரி பார்க்குறன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு வேலை முழுவதுமாக மனைவியே வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. உனக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணுறது? நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? நீ பெண் தானே, நீ வீட்டில் இருக்கிற வேலை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை தானே, நீ செய், என்ன எதுக்கு கூப்பிடுற? இப்படி ஒரு ஈகோ. நான் எதுக்கு உனக்கு வேலை செய்யணும், நான் ஆம்பளை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கணவன்மார் மனைவியை நேசிக்கிறதுல விட்டு கொடுத்து எல்லா விதத்திலும் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் தான் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல மனைவிமார் தன்னுடைய ஈகோவை காட்டுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள கணவன் மனைவி செல்போன் இருந்தா அதுக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது, யாரும் தெரியாத நண்பர்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த நண்பர்கள் இருக்கிறாங்களோ, அவங்க யார் கூட எல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் கணவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கணவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒளிவு மறைவு என்பது இருவருக்கும் இடையில இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட செல்ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க, அவங்களோட செல்ஃபோனை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது நடுவில் இதை பார்த்துட்டு வரோம், இல்லை அது உண்மையாகவே கூட இருக்கலாம், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தாழ்மையாக அன்பானதா எந்த விதமான ரகசியமும் இல்லாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது தெரியாமல் தவறுலாம் ராங் நம்பர் வந்திருந்தா கூட இது யார், எங்கேருந்து பண்ணாங்க, அது எப்படி வரும்? இப்படி நான் நிறைய பார்க்குறேன். ஈகோனா இந்த ஈகோ எங்கே தெரியுமா கொண்டு போய் விடும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் தான் கொண்டு போய் விடும். அதே மாதிரி சில நேரங்களில் இந்த ஈகோ எங்கே தெரியுமா நீங்கள் பண்ணுறீங்க? இந்த ஈகோனால பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு பிள்ளைங்களை தூது அனுப்புறது, போய் உங்கள் அப்பா கிட்ட இதை செய்ய சொல்லு, போய் உங்கள் அம்மா கிட்ட இதை செய்ய சொல்லு. பாருங்க, எப்போதுமே கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் ஒரு காரியம் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கொஞ்ச நேரம் கோபமாக இருக்கலாம், ஒரு நாள் கோபமாக இருக்கலாம் தான், காரணத்தோடு இருந்தால் கூட. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எரிச்சல் தனியாக கடவுது, உங்கள் கோபம் தனியாக கடவுதுன்னு சொல்கிறார். புறஜாதி மக்களுக்கு நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள நம்ம ஏற்றுக்க முடியாது, ஆனால் அது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் அவங்களுக்கே சொல்லும் பொழுது நீங்கள் இருவரும் ஒரே சரீரம், மற்றவங்க என்ன எடுத்துக்கிட்டா கூட வேற தான். நீங்க இருவரும் ஒரே சரீரம், ஒரே மாமிசம், நீங்க இருவரும் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள் சரீரத்தின் வழியாக. அப்போ இது உன்னுடைய கணவன் உனக்குரியது, மனைவி கணவனுக்குரியது. இங்க ஈகோ எங்கிருந்து இடம் வந்தது? இந்த ஈகோ என்பது பிசாசின் ஒரு ஆயுதம். உங்களுக்கு நடுவில் வச்சு உங்களை பிரிக்கிறதுக்கு தான் கிரியை செய்வான். நான் உங்களுக்கு வேதத்துல சில வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கிறேன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. புரிஞ்சுதா? நீ என்ன பெருசு, நான் என்ன சின்னசு, என் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, எவ்வளோ வசதி தெரியுமா, நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தவங்க தெரியுமா, எங்களுடைய வம்சம் தெரியுமா, வரலாறு தெரியுமான்னு சொல்லி ஒரு சொந்த சரீரத்துக்கிட்ட போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணவே முடியாது. இந்த வாக்குவாதம் எங்கே போய் முடியும்னா பிசாசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா தான் முடியும். அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி, இப்போ இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியாது. எனக்கென்ற ஒரு ஃபோன் இருக்குது, அதில் 2 சிம், ஒன்று கணவருடையது, ஒன்று என்னுடையது. வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பயன்படுத்துவார், வேலைக்கு செல்லும் பொழுது நான் பயன்படுத்துவேன். இப்படிதான், அதற்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எனக்கு ஃபோனில் இல்லாமல் வேறு எங்கேயாவது யாராவது என்னிடத்தில் தேவையில்லாமல் பேச வந்தால் கூட எல்லாவற்றையும் நான் என் கணவருடைய எல்லாவற்றையுமே ஷேர் செய்து சொல்லிவிடுவேன்.
என்னிடத்துல எந்த ரகசியமும் தங்காது. முதல்ல இது நடந்தது இப்படி இப்படி எப்படியெல்லாம் நான் பேசினேன் என்று எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிவிடுவேன். அது போலதான் எங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லையா? நீங்கள் இருவரும் ஒரு சரீரம், ஒரு மாம்சம். அது மாத்திரமல்ல, நீங்க உங்களுடைய சரீரத்துக்கு இவர் அதிகாரி, இவருடைய சரீரத்துக்கு நீங்க அதிகாரி. இப்போ உங்களுக்குள்ள ஈகோ எங்கிருந்து வருகிறது? இது மாதிரி பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு முதல்ல உட்காந்து மனம் விட்டு பேசி ஆராய்ந்து, இது பிசாசு செய்கிற சதி திட்டம், இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, வேதத்துக்கு நம்ம செவி கொடுத்தோமானால் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இடரல் வராது, கணவன் மனைவிக்குள்ள இப்படி ஒரு இடரல் வராதுன்னு சொல்லி நீங்க உணர்ந்து கொண்டால் கணவனும் மனைவியும் சமாதானமாக வாழ முடியும். மற்றவர்களுக்கு இடரலா இல்லாம இருக்க முடியும். பிள்ளைங்க இதனால டிஸ்டர்ப் ஆவாங்க. அம்மா அப்பா எப்பவுமே ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சோகமா இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷமும் போயிடும். உங்களுடைய தாய் தகப்பன் பெற்றோர் கேட்கும்போது அவங்களுடைய சந்தோஷமும் போயிடும். எனவே இது பிசாசின் ஆயுதம், தந்திரம் என்று தெரிந்து அதை விட்டு விலகுங்கள். நீங்க செய்ய வேண்டியது என்ன போட்டிருக்க 3வது வசனத்துல, நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வாங்க. இதுதான் வேதம் சொல்லி இருக்கிறது. நான் என்ன உனக்கு செய்யறது? நான் படிப்பு என்ன தெரியுமா? என் அழகு என்ன தெரியுமா? நான் எங்க வீட்டுல எல்லாம் வேலையே செய்ய மாட்டேன், எங்க அம்மா தான் செய்வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. இருவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தா மட்டும்தான். ஒரு உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி விட்டு கொடுத்து போகிற இடத்துல யாரும் கெட்டு போவதே கிடையாது. விட்டு கொடுத்து போங்கள், ஒருவருக்கொருவர் புரிந்து வாழுங்கள். அப்பொழுது உங்க வாழ்க்கை சமாதானமாயிருக்கும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. இந்த வேலையில கூட ராஜா, கணவன் மனைவி இடையில ஈகோ என்ற அந்த ஒரு பெரிய பிரச்சனை வரவே கூடாது. படிப்போ, பெருமையோ, பணமோ, வசதியோ, இல்ல கடந்து வந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறோ எதுவும் இடரலா இராதபடிக்கு நாம் இருவரும் ஒரு சரீரம், ஒரு மாம்சம், ஒருவர். எனவே நாம் விட்டு கொடுத்து வாழ்வோம் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள உருவாக்குங்க. சமாதானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.